ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் கற்றுக் கொடுத்த குருவிற்கும் எல்லா வல்ல பரம்பொருளான தெய்வத்திற்கும் என்னுடைய சக நண்பர்கள் மற்றும் எனக்கு எல்லா விதத்திலையும் கைடாக இருக்கிற அனைத்து மனிதநேயமிக்க நண்பர்களுக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படிப்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்ல நாள் இந்த மாதத்தில் பிறக்குது. அனைவருக்கும் இதயம் கிணைந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் 2024 அடியெடுத்து. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம மனையில் அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் பார்த்திங்கன்னா சொந்த ராசியில் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார். ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. சரியாக தெரியலன்னு பார்த்துங்க. குரு பகவான் ரிஷபம் ராசியில் செவ்வாயோட கிரகமாக கூட்டணியோடு இருக்கிறார். அதே போல் கடகம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். சிம்மம் ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அரசாங்கங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை, நிர்வாக ஆற்றல் அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும். கூட சுக்கிரன் இருக்கிறாரு. கன்னி மனையில் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான் இருக்கிறாரு. கும்பம் ராசியில் அப்படின்னா சனி பகவான் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. இருந்தாலும் தற்சமயம் நவம்பர் 14 வரைக்கும் அவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். அதே போல் மீனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு பகவான் அங்கே இருக்கிறாரு. அதற்கு வீடு கொடுத்த குரு பகவான் தனக்கு 3ஆம் இடமான ரிஷபம் மனையில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. நான் தினமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் 6 to 7 டைம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் போடுவேன், லைவில் வரோம். உங்களுக்கு கேள்விகளுக்கு ஃப்ரீயாக ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற ரீதியில் நம்ம பதில் அளிச்சிட்ருக்கிறோம். இந்த வாங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்க ராசிகளுக்கு இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்ததாக தனுசு ராசி. இந்த தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம், பாக்கியங்கள் கொடுக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசியில ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுசு ராசியோட ராசி அதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா, அவர் இப்படிப்பட்ட இணைவில் இருக்கிறாரு, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் இருப்பது 2, 3, 4, 5, 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருப்பது, 5ஆம் இடத்து அதிபதியை கூட போய் அமர்ந்திருப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 11, 10, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு மற்றும் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6ஆம் இடத்துல இருப்பது அதிக தொந்தரவுகள் கொடுப்பாரா அப்படிங்கிறது இல்லைங்க. ஏன்னா அதுக்குரிய அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். புதுசாக கடன் வாங்குற அமைப்பும் ஒரு சிலருக்கு வருது. இருந்தாலும் கடன் வாங்குற போக்கு கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்லது. வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, புதிதாக ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு கை நிறைய சம்பளம் இல்லைன்னாலும் குறிப்பிட்ட அமௌண்ட்டு நல்ல ஒரு வாழ்க்கை ஓட்டுற அளவுக்கு நல்ல ஒரு சம்பளத்தோடு கூடிய உடனடியாக வேலை, அதுக்கு பெரிய மனிதர்களின் சப்போர்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதனால என்ன ஆகும்னா, நல்லா ஒரு சிந்தனை அப்படிங்கிறது டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. பறவுகள் இருக்குமா அப்படின்னு 2ஆம் இடத்துல பல பார்வை இருக்கிறதுனால தனவரவு பொருள்வரவு சிறப்பாக இருக்கு. அதே சமயம் 2க்கு அதிபதியாக சனி பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது ராசிக்கு நல்லது. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது எந்த ஒரு ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல சனி இருந்தால் ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவர் 2ஆம் இடத்தை நோக்கி வர்றாரு, வக்கரகதியில் இருக்கிறாரு. அப்ப இழந்ததை நீங்க மறுபடியும்
மறுபடியும் மீட்டெடுக்க போறீங்க. இழந்த காரியத்துல, அது செஞ்ச காரியத்துல ஏதாவது தடையாக ஒரு ஸ்டாப்பாகி நிற்கிது அப்படின்னா மறுபடியும் அதை கன்சிஸ்டண்டா முயற்சிகள் பண்ணி அந்த வருமானத்தை நமக்கு பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. முயற்சி ஸ்தானத்துல இருக்கனா இளைய சகோதரிகள் மொழியில ஒரு நன்மைகள் நடக்கு. அதே சமயம் வக்ரமாக இருக்கிறதுனால சில தொந்தரவுகளும் இருக்கு. பேச்சுவார்த்தையில கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நிலம், மனை, வீடு சம்பந்தமான முயற்சிகளை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் தேவை. ஒரு பொருளை, ஒரு தொழிலை அந்த தொழில் அப்புறம் பார்த்தோம்னா 3 இளைய சகோதர விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து இணக்கமாக போறது அப்படிங்கிறது நீங்க வளர்த்தி கொடுத்து நன்மை தரும். அதே சமயம் 4ஆம் இடம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குன்னா வாழ்க்கை வசதிகளை பெருக்கிடுவதற்காக, அதை பழைய கடன் அடைப்பதற்காக அப்படிங்கிறது இந்த சமயம் அந்த வருவர்கள் எல்லாம் நீங்க அதுல போடுவீங்க. ஒரு 4 மாசமா ஒரு வெண்டிங் இருக்கு, ஒரு பணம் இருக்கு, ஒரு பில் இருக்கு, அதை கட்ட போறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சரிங்களா? அதே சமயம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். கடன் லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க. லோன் போட்டு வீடு கட்டுறது அல்லது கட்டி நிலம் வாங்குறது, அந்த வீட்டுக்காக சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் நடக்குது. அதே சமயம் வாகு அந்த இடத்துல இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது ஒரு இடத்துக்கு வேற தேசம் போகலாம், வேற நாட்டுக்கு போகலாம், வேற ஊருக்கு போகலாம், வேற மாநிலத்துக்கு போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் இந்த இடத்துல வருது. இருந்தாலும் தாயாரின் கால் வலி இருக்குல்ல, கால் வலி, முட்டி சம்பந்தமான சில பிரச்சனைகள் எழும். அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் உடனடியாக பார்த்துக்கிறது பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, ஸ்கூல்ல போய் கேட்கணும். அவங்க சரியா சாப்பிட்றாங்களா, சரியா அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டா பண்றாங்களா அப்படிங்கிறது நீங்க ஒரு கேர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா 5க்கு 6 அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவங்க ஹெல்த் விஷயத்திலையும் அவங்களுடைய வளர்ச்சியிலையும் நீங்க முக்கியமா கேர் எடுத்துக்கணும். அவர்கள் முன்னேற்றம் கருதி ஒரு கடன் வாங்கிறது ஒரு செலவுகள் அப்படிங்கிறது நீங்க பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற 6, 9 பழைய பூர்வீக சொத்து சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது. அந்த சொத்தை வித்துட்டு வேற சொத்து வாங்காத கடன் அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத முடிச்சுட்டு இருக்கிறத கொடுத்துட்டு வேற வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைகள் அப்படிங்கிறதுலாம் இந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன சீர்தூக்கி பார்த்தீங்க, அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க, அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து போய் பேசாதீங்க, அடுத்தவரை வண்டியை வாங்கிட்டு போய் நீங்க ஓசில கொடுங்க அப்படின்னு அவங்க வண்டியில் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தொந்தரவாக அமைஞ்சிரும். ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வாழ்க்கை துணைவர் மற்றும் ஒரு பங்காளி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும். எந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தொடர்பு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வந்துட்டாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்க உறவு முறைகளில் தேவையில்லாத சிக்கலை நீங்க போய் தலையிட்டு ஏதாவது 1, 2 பேசி ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தனுசு ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பார்ட்னர்லையும் சரி, பங்காளிகளையும் சரி, உங்களுடைய உறவுகளையும் சரி, உங்களுடைய வாடிக்கையாளர்களையும் சரி ஒரு விதமான ஒரு அமைப்பை நீங்க வச்சுக்கிறது நன்மை கொடுக்கும். அதே சமயம் 8ஆம் அதிபதி புதன் பகவான், அதாவது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு அங்கேயே இருக்கிறது. ஸோ தொழிலில் ஒரு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க, நீங்களே கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மை கொடுக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது வயதானவர்கள் யாராக இருந்தால் சில தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருப்பதனால அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்க அப்படின்னா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12, 13, 10, 9 பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தந்தை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே கிடைக்குது. அவர்கள்ட்ட நீங்கள் போய் ரெக்வஸ்டேஷன் பண்ணி இது வேணும் அது வேணும் சொன்னால் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது, நீங்கள் எல்லாமே வாங்குவீங்க. அதே சமயம் தந்தை சில சொத்துக்களாகட்டும், கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய ஒரு நிலுவைத் தொகைகளாகட்டும் எல்லாமே இந்த காலகட்டம் நீங்கள் கன்சிஸ்டான முயற்சி எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அதே சமயம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல அங்கே தனவரவு இருக்கு, செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதே சமயம் 10ஆம் இடத்துல கேது பகவான் 10ஆம் இடத்து மேல உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கு. சரிங்களா?
அதிகமான முயற்சிகள் எடுத்தாங்க. ஏன்னா ஒரு தடைகளை சந்திச்சு வர மாதிரி இருக்கு. ஏன்னா ஓரளவு குரு வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருந்து எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செகண்ட் திருமணம், 2ஆம் திருமணம், அது ஃபர்ஸ்ட் திருமணம் போயிட்டு 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறோம். அடுத்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுறோம். வெளிநாட்டுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா சூரியன் வியாபாரத்தில் பணத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் கூடவே இருக்கிறாரா, வெளிநாட்டு தொடர்பு, அதெல்லாம் இந்த 11ஆம் மாதத்தில் நினைச்சது நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு. ஆனால் உங்களுடைய மனசுல நினைக்கிறத மற்றவங்க சொல்லுங்க, அவங்க ஓகேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய மைண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெட்டுருக்கு. ஏன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உட்காந்து அடுத்தவங்க 10 பேர்ட்ட ஆலோசனை கேட்டு, இல்லையா ஒரு நல்ல கன்சல்டேஷன் பாருங்க, உங்க ஜாதகத்தை காமிச்சு எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. 12ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்து கெட்டவன் கிட்டிடும் ராஜ யோகத்தை கொடுக்கிறாரு. இந்த 12ஆம் இடத்து அதிபதி கடனால் கட்டுவீங்க, நோய்கள் குறையும், எதிரிகள் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பார்த்துக்கிறது பெஸ்ட். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை இல்லை தசாபதிகளை வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி